Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. This is my mother Nandini. நம்ம பிரேசிலம் பேஜ்க்காக ஸோ தீபாவளி சீரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பலகார ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முள்ளு முறுக்கு பார்த்தோம், நேற்று வந்து கலகலா அதாவது டைமண்ட் பிஸ்கெட் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு திருப்பி ஒரு காரமான ரெசிபி. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தட்டை செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் அதை அடன்னு தான் சொல்லுவோம், ஆனா மீதி பேர்லாம் அது கொஞ்சம் தட்டை அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். தட்டை முறுக்கு தான் நம்ம. ஸோ அதோட நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கும் நாங்க வந்து போன வருஷம் போட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதுல இருந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா ட்ரை ஆக்கி அதை கலந்து அப்புறம் தட்டி சுட்டிருப்போம். அந்த ப்ரொசீஜர் போட்டிருப்போம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா அரிசி மாவு வச்சு வேற டைப்ல செய்ய போறோம். ஸோ அந்த ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியா இருக்கும், ஃபாலோ பண்ணிக்க. ஸோ மறக்காம யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களும் பாருங்க. ஸோ இந்த ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, அப்புறமா உடச்ச கடலை மாவு கொஞ்சம், அதுக்கப்புறமா பூண்டு, அப்போ காஞ்ச மிளகா, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி அதிக காரத்துக்கு ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட வந்து உடச்ச கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஸோ அதை அரைச்சிக்கலாம். ஸோ வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 2 கப். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 2. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் வர்ற அளவுக்கு தான். ஸோ நம்ம ஒரு கையில் இங்கே பாருங்க, ஒரு கையில் இவ்வளோ வர்ற அளவுக்கு எடுத்துப்போம். நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்து இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலையை அரைச்சிக்கணும். ஸோ இதையும் சேர்த்துடலாம் கூட. பாருங்க, ஒரு 2-3 ஸ்பூன் தான் வரும் கரெக்டாக. ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதே மிக்ஸி ஜாரில் மீதி ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அப்படியே அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த வந்து பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 8 பல்லு பூண்டு. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த பாம்பை எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது கூட ஒரு 6 அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலையை கழுவி எடுத்துருக்கோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு இது 3 அப்படியே ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 மணி நேரம் to 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. ஸோ இதை தான் நம்ம இதில் அரைச்சி கலந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம அரைச்சதை அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்து மாவு இப்போ செய்ய போகிறோம். எப்படி போகிறோம்? இது இப்படி அரைஞ்சாலே ஓகே. இதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேவையான. இப்போ ஊற வச்சா கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். போதுமா? இது கூட தண்ணி கலந்து லைட்டாக ஊற்றி இதுக்கு பண்ணால் சர்க்கரை போட்டதால தான் எண்ணெய் காய்ச்சி இல்லை, எண்ணெய் சும்மாவே ஊற்றி அப்படியே இது பண்ணணும். பரவாயில்ல, ஒரு லைட்டாக பெசஞ்சரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சி தான் ஊற்றணும் இதுக்கு. சரி. இப்போ இந்த மாவு கூட 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சி ஆட் பண்ணணும்.
இதை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும் இல்ல. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஊற்றி இப்போ நம்ம காய்ச்சி ஊற்றின எண்ணெய் வந்து இதில் நல்லா சேர்ந்துருக்கான்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம டெய்லி பண்ணுற டெஸ்ட் எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணால் அது பாருங்க அப்படியே ஒன்றாவே நல்லா சேர்ந்துருச்சு எண்ணெய். இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு இதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஏன்னா அடை தட்டணுன்றதுக்காக. ஓகே, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அடை தட்டணுன்றதுக்காக. இந்த சென்டென்ஸில் என்ன புரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள்? என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்றதுக்காக கொஞ்சம் தளர அதை சொல்லலை, அதை மனசில் நினச்சிண்டு சும்மா மீதியை மட்டும் சொல்கிறது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்தை தாண்டி கொஞ்சம் இதுவா சாஃப்டா உருட்டிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு இது தட்டி போட போகிறோம். வாசனை நல்லா வந்துருச்சு. ஆமாம், அடை வாசனை இப்படியே சூப்பராக வந்திருக்கு. பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி போட்டு அந்த எண்ணெயை ஊற்றினோடனே அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து வேர்க்கடலையே வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் வேர்க்கடலையே கடலை பருப்பு ஊற வைக்க மறந்துட்டாலோ எதனா பண்ணால் நம்ம வறுத்த வேர்க்கடலையே இது கூட அது ரொம்ப கடை இது மாதிரி இருக்கும். ஆமாம், இது எங்கள் வீட்டு ரொம்ப ஃபேவரட்டான இது. பலகாரம் அடை செஞ்சால் எப்பயுமே சீக்கிரமே காலி ஆகிடும். தீபாவளிக்கு முன்னாடியே காலி ஆகிட்டு கூட செய்வோம் நாங்கள் அந்த அளவுக்கு. சூப்பர். இப்போ நம்ம வந்து அடை தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வைக்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு காய வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். பரவாயில்ல, சீக்கிரம் பற்றி வச்சு. இதை நம்ம தட்டுறது வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு எண்ணெயை தடவிட்டு தட்டலாம், ஏன்னா எடுத்து போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பேக்கிங் ஷீட்டு தான் எடுத்துருக்கோம். இந்த ஷீட்டில் அப்படியே தட்டினாலே ஈஸியாக எடுக்க வரும். அதனால் இதில் கொஞ்சம் எண்ணெயை இது பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ சைஸ்க்கு நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு இதை உருட்டி எடுத்து இந்த ஷீட்டில் தட்டிக்கு போகிறோம். தட்டிட்டு இது ஒரு பேட்சாக போட்டு இது பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் தள்ள நடுக்க. ஓகேவா? சூப்பர் சூப்பர். மாசுங்க நீங்கள். ரெண்டு தட்டு. சூப்பர். ஏன்னா இது கை இப்படி பண்ணினே இருந்தா கை இப்படியே வலிக்கும். நிறைய இடம் தட்டும் போது இதுக்கு விரல் அப்படியே நின்றுடும் எனக்கு. இப்போ மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சிருக்கு நல்லா. அதை நம்ம இப்போ இப்படி பண்ணிட்டு நல்லா வந்துடுச்சு. கரெக்டாக க்ளோஸ் அப்புக்கு வந்தால் நீ இன்னொன்று போட.
இது இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கிட்ட அப்புறமா நம்ம திருப்பி போட்டோம்னா இன்னொரு சைடு அது நல்லா வேகும். இது இந்த சைடில் கொஞ்சம் இது கம்மியாக அப்படி காஞ்ச மிளகா போடலன்னா இது போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம். ஆமாம், காஞ்ச மிளகா இதுவாக இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளை கொஞ்சமாக இதில் போட்டு 1/2 ஸ்பூன் போடலாம். 1/2 ஸ்பூன் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா கலரும் இன்னும் பிரைட்டாக இருக்கும் அது. ஆமாம். என்னத்தை மறந்தீங்க? பிள்ளையார் வைக்க மறந்துட்டோம். ஆனால் வைக்காமல் அது ஒரு மனசு திருப்தியாக இல்லை, அதனால் இப்போ வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் இதுவாக இருக்குது, செவந்துருச்சு 2 சைடும். அந்த இதுலாம் அடங்கிடுச்சு, ஓசை அடங்கிடுச்சு. அப்படியே இதுவாகிடுச்சா சைலண்ட் வச்சு எடுத்துடலாம். சூப்பர் மீன். கலர் இன்னும் மிளகாத்தூள்லாம் போட்டால் கலராக வரும். நம்ம வீட்டோட அந்த ஆரஞ்சு ஆரஞ்சு கலரில் வரும். ஆனால் இது நல்லா இருக்கும். அடுத்த பேட்ச் நான் தட்டியிருக்கேன். சாமிக்கு ஒன்று வச்சுட்டு கும்பிட்டோம். அழகாக வந்திருக்கீங்க. வச்சுட்டு கும்பிட்டுவாங்க. ஸோ பலகாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ணலன்னா எப்படி நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. பாருங்கள், நல்ல ஃப்ளாட்டாக மெல்லிஸாக இருக்குது. சவுண்டே அப்படி இருக்கு. கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லை, நல்லா ஃப்ளாட்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. உப்பு திட்டம், காரம் கரெக்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட். நாங்களே ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் எங்கள் பலகார சீரீஸில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. ஓகேவா? நாளைக்கு இன்னொரு ஸ்வீட் ரெசிபி. நாங்கள் போட்ட அளவில் அரிசியும் இதுவும் கலந்து போட்டிங்கன்னா 30 பெரிய சைஸு இந்த அடையே வருது. அளவு கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அது அழகாக வந்துருக்கு. எஸ், இது ஒன்று எடுக்கிறோம். இது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. உடச்சா நல்லா இதுவாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, மொறுமொறுன்னும் இருக்கு, ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பெரிய பீஸாக போட வேலை ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அப்புறம் எப்படி பேசுவோம்? ரொம்ப டேஸ்டாக இருக்கு நிஜமாவே, அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் சொல்லுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பலகார வீடியோவில் சந்திக்கலாம். பை.